அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு உறவுகளே, நான் உங்கள் அன்பு சகோதரன் முகவை பீர் முகமது பேசுகின்றேன். ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்றும் இல்லை, தீராத தலைவலியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். தீராத தலைவலி எவ்வளோ இது பண்ணி சரியான முறையில் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால், நான் ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்கிறேன், அதை எடுத்துக்கங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் போய் முதல்ல கால் மூஞ்சியை கழுவுங்க. கழுவிட்டு நேராக போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க. மாற்றிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வெளியில் செருப்பு கிடக்கும், அதை எடுத்து போட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட பார்த்துருங்க. முடிஞ்சு போச்சு. அதை விட்டுவிட்டு இது ஏன் அதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு என்னடா இது நக்கலாக இருக்குது அப்படின்னு கூட தோணும். என்ன பிரச்சனை, நான் இன்றைக்கி தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி யூடியூப்பை திறந்தா, இன்ஸ்டாகிராம் திறந்தா யாரெல்லாம் மருத்துவர் ஆகிறாங்கன்றது ஒன்றுமே புரியல. இப்போ நீட்டு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு மருத்துவர் ஆகாத ஒரு காலத்தில் இந்த பிரச்சனைலாம் இல்லை, சரிங்களா? மக்களுக்காக சட்டம் இயற்றப்பட்டது. சட்டங்கள் மன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மக்களுக்காக சட்டம் இயற்றப்பட்டது. இன்றைக்கி மதத்துக்காக சட்டம் இயற்றப்படுகிறது. அதான் இன்றைக்கி உண்மை. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் மதத்திற்காக சட்டம் இயற்றப்படுகிறது, ஜாதி வாரியாக சட்டம் இயற்றப்படுகிறது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதனால் இன்றைக்கி என்னென்னு சொன்னால், நீட் எழுது, பாட்டு எழுது, அதை எழுது, இதை எழுது சொல்லிட்டு போட்டு அவனை சித்திரவதைப்படுத்தி, அதாவது மூக்குக்குள்ளெல்லாம் எதுவும் வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு செக் பண்ணி, பட்டனில் செக் பண்ணி, தாலி சங்கிலியை செக் பண்ணி, இப்படி எல்லாத்தையும் அறுத்துட்டு விட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கால சூழலில் 5ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் என்ன செய்கிறான், அழகாக யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அதில் இங்கிலீஷில் வேறு பேசுகிறான். அதுதான் பெரிய ஆச்சரியம். அதாவது ஒன்றுமே தெரியனாலும் கூட இங்கிலீஷில் பேசுகிறான். இங்கிலீஷில் பேசி ரெமடின்றான், அதுன்றான், இதுன்றான். இந்த மாதிரி எதையாவது ஒரு பதிவை போட்டுட்டு அவன் சொல்கிறான். நம்மளும் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், சரி உண்மையிலே இதெல்லாம் இருக்கும் பாருக்கு. அதுவும் சாதாரணமாக சொல்ல மாட்டான். 3 நாள் உங்களுக்கு சரி, தடாலடி தான். டாக்டர் அவ்வளோ படித்தவன், அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி, அவ்வளோ சரியான முறையில் மாத்திரை கொடுத்து மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் இப்படி லேட்டாக தான் சரியாகுது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, 3 நாளில் உங்களுக்கு அதிரடியாக சரியாகணுமா, இந்த ரெமடியை யூஸ் பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ யாரெல்லாம் எல்லோரும் மருத்துவர் ஆகிறான், எல்லோரும் மருத்துவர் ஆகிறான். இன்றைக்கி படிப்பறிவு படிக்காமலேயே மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நடக்குது. என்ன அதனால் இந்த யூடியூப் இதுகளெல்லாம் என்ன செய்றாங்க, தேவையில்லாத விஷயங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் கெடுத்துக்கிறவனா. அன்றைக்கி அப்படி தான் வாழைக்காய், இந்த வாழைக்காயை ஒருத்தன் சொல்கிறான், வாழைக்காய் அப்படியே பச்சையை எடுத்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நிறையா பிரச்சனைகளுக்கு தீர்வு, சுகர் வராது, இது அடப்பு வராது, அது வராது, என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் இது இன்னொரு இதில் ஒரு பதிவு போட்டிருக்கு, வாழைக்காய் அந்த மாதிரி ஒருத்தவங்க சும்மா திண்டு தொண்டை இறுகி போய் பேச முடியாமல் அதுக்கு 2000-3000 மலேசியாவில் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ இது என்ன, இது என்ன மருத்துவம் அவன் சொல்கிறான்றது மாதிரி நம்ம வாழைக்காய், அது வாழைக்காய் அது பிடிக்கக்கூடிய தன்மை தான். பச்சையாக திண்டா என்ன செய்யும், அந்த பால் உள்ளே போய் தொண்டையில் இது பண்ணி அது சவுண்டு இல்லாத அளவுக்கு அதுக்கு 2000 வெள்ளி செலவு பண்ணி அவன் சவுண்டு வர வைக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டிருக்கான். இந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்ய, மருத்துவ குறிப்பு என்ற பேரில் என்னென்னதே போட்டு மக்களை பைத்தியக்காரத்தனமாக ஆக்கிக்கிட்டு போய் இந்த கால சூழலில் முடிந்த அளவுக்கு மருத்துவர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி, அதுக்குன்னு அவன் படிச்சிருக்கான், அதுக்குன்னு இப்போ 5 வருஷம் கஷ்டப்படுறான், அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறான், ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது, சரிங்களா? அப்போ ஒழுங்கான மருத்துவத்துறை இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகிருச்சுன்றதில் மாற்றுக்கிறது இல்லை. மருத்துவத்துறை ஒரு காலத்தில் மக்கள் மீது உள்ள அக்கறை, மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் மனிதாபிமான தன்மையோடு இருந்ததெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி வர்ற மருத்துவம் பல கோடி செலவு பண்ணிவிட்டு அதை எப்படி எடுக்கிறது, அந்த காசை இரட்டிப்பாக்குறது எப்படி, பல மடங்காக ஆக்குறது எப்படி, அப்படி தான் இன்றைக்கி வர்றான் மருத்துவர் ஃபுல்லாக. நீங்கள் சாதாரணமாக தலைவலி மண்டவலின்னு ஒன்றுமே இல்லைனா கூட எக்ஸ்ரேடு, ஸ்கேனடு, அதெல்லாம் மருத்துவம், அதெல்லாம் பிஸ்னஸ், அதெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதற்காக நம்ம என்ன செஞ்ச முடியாது, மருத்துவத்துறையே இல்லாத ஒரு நிலையை நம்ம உருவாக்கவே முடியாது, வேறு வழி இல்லை, நம்ம போய்த்தான் ஆகணும். ஆகவே எனது அருமை அன்புக்குரிய உறவுகளே, முடிந்த அளவுக்கு மருத்துவர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. இந்த மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இதில் இன்ஸ்டாகிராமில் வர்றதை பார்த்து தேவையில்லாத எதையாவது செய்து சைடு எஃபெக்ட் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உண்டாக வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டேன். உங்கள் அன்பு சகோதரர் முகவை பீர் முகமது.